வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசியில காலிஃப்ளவர் வச்சு ஒரு அருமையான கிரேவி தான் சமைக்க போறோம். இது சோறு, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. சாப்பிட்றவங்க எல்லாருமே விரும்பி அடிக்கடி செஞ்சு தாங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவுல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். கிரேவி செய்கிறதுக்காக நம்ம முதல்ல காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் அதுக்காக இந்த சைஸ்லான காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இதை முதல்ல ஒவ்வொரு பூவையும் இந்த தண்டிலிருந்து இந்த மாதிரி நறுக்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒவ்வொரு பூ மேலேயும் கருப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு இஷ்டப்பட்ட சைஸ் அளவுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுக்கும் போதே இதில் இருக்கிற பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துடலாம். அது இல்லாமல் இது மேலே கொஞ்சம் மருந்து அடிச்சிருப்பாங்க, இல்லை பூச்சி நமக்கு தெரியாமல் கூட இருக்கும். அப்படின்றதுனால இதை சுடுதண்ணியில் போட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் அதுக்காக தண்ணி கொதிக்க விட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா லைட்டாக கொதி விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் இந்த சுடுதண்ணியில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இது வெளியில் எடுத்து வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கரண்டி விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி இந்த மாதிரி ஓட்டை கரண்டி வச்சு வெளியில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வெளியில் எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் அதுக்காக தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி அதில் அரை வெங்காயம் மட்டும் நறுக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருந்து இது வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நிறைய வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு அரைவாசி வெங்காயம் வதங்கினா போதுங்க. நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி பெருசாக நறுக்கியிருக்கேன். இது வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 10 பல் பூண்டும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சும் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி கூட போதும். நான் சின்ன சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கிறதுனால நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி நல்ல டேஸ்டியாக வருங்க. அதுக்காக தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறது. இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஆற விடலாங்க. பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுக்கும் போது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதோட சேர்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி ஊற்றி அரைக்காமல் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றி அரைச்சிக்கலாங்க. தயிர் கொஞ்சம் கூட புளிக்காத தயிராக இருக்கணும். அப்போ தான் நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக வரும் உங்களுக்கு கிரேவி. அதுக்காக தான் நம்ம தயிர் ஊற்றி அரைக்கிறதுங்க. அவ்வளோதான், இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்காக ஒரு வானலை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி கூடவே பட்டை, லவங்கம், சோம்பு, ஜீரகம், ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை, மராட்டி மொக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்காக மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தோட பிரண்டு வர அளவுக்கு பிரட்டி விடுங்க.
இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாங்க. பேஸ்ட்டு கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. உங்கள் காய்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது இப்போ முதல்ல இந்த பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நம்ம அந்த காயையும் சேர்த்துக்கலாங்க. காய் சேர்த்துனதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை பெரட்டி விடுங்க. இந்த பேஸ்டெல்லாம் அந்த காயில் நல்லா படுற மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவியும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி, இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இப்போ மூடி போட்டு கொதிக்க விடலாங்க. காய் ஏற்கனவே ஒரு கால்வாசி வெந்திருக்கும். இது ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் கொஞ்சம் மூடி போட்டுட்டு ஒரு கொதி வரும்போது எடுத்து கிளறி விடுங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கிறதுனால அடியில் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நடுவில் ஒரு 2 தடவை மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. இந்த சமயம் நம்ம கொத்தமல்லி தழை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கூடவே கஸ்தூரி மேத்தி, நம்ம வெந்தயக்கீரையோட பொடி, காய வச்ச பொடி இருக்கு இல்லைங்க, அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இலையாவும் சேர்த்திக்கலாம். நான் அது கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க. கையில் போட்டு திரிச்சிங்கனாலே இது நல்லா உடஞ்சி வந்துடும். அதுதான் நான் சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வர அளவுக்கு வேக விடுங்க. அவ்வளோதாங்க. இந்த கொதி வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி சூப்பர் டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது சப்பாத்தி கூட தான் இன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறேன். இது சாப்பாட்டோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி தோசையோடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். நான் இப்போ கிரேவியாக வச்சுருக்கிறதுனால சப்பாத்தியோடு இது வச்சு சாப்பிட்றேங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.